என் தங்கப்பிள்ளையே, முருகன் இருக்கும் இடத்தில் வேலும் மயிலும் வீற்றிருக்கும் வேலை வணங்கினால் நம் தீவினை நீங்கும். மயிலை நினைத்தால் பயம் அகலும். என் அன்பு குழந்தையே, நான் கையில் பிடித்திருக்கும் வேல் உனக்கான கவசம். அந்த வேல் சத்தியத்தின் ஒளியாகும். அது பாவங்களை அறுத்துவிடும். அது அறியாமையை அகற்றிவிடும். அது உன்னை ஒளியின் பாதையில் நடத்தும். நீ வேலவே முருகா என்று சொன்னாலே அந்த ஒளி உன் இதயத்தை சூழ்ந்து உன் இருள் அனைத்தையும் அகற்றிவிடும். என் மயில் உன் சிந்தனையின் உயரத்தை நினைவூட்டுகிறது. மயில் நிலத்தை தொட்டு பறக்கும் போதும் அது வானத்தையே நோக்கி பறக்கிறது. அதுபோல நீ பூமியில் வாழ்ந்தாலும் உன் சிந்தனை எப்போதும் உயரத்தை நோக்கி பறக்க வேண்டும். அன்போடு, பக்தியோடு, நம்பிக்கையோடு வாழும் ஒவ்வொருவரும் மயிலின் சிறகை போல உயர்ந்து ஒளியை எட்டுவார்கள். என் பிள்ளையே, நீ சிரமத்தில் தவிக்கும் போது அம்மா அப்பா என்று கூப்பிடுகிறாய். அதேபோல் முருகா என்று கூப்பிடு. நான் உடனே உன்னருகில் நிற்பேன். உன் கண்ணீரை துடைத்து விடுவேன். உன் மனதின் பாரத்தை அகற்றுவேன். வேல் உன்னை காக்கும். மயில் உன்னை உயர்த்தும். என் அருள் உன்னை தாங்கும். நான் பிறந்த இடம் திருப்பரங்குன்றம், திண்ணைப்பள்ளி, கந்தமலை எனும் புனித தலங்கள். ஒவ்வொரு இடமும் உன் மனத்தில் எழும் சோதனைகளை போக்கும் வலிமையை நினைவூட்டுகிறது. என் பிறப்பு தெய்வீகத்தின் அடையாளம். நான் வந்தது அசுரனை அழிக்கவும், பக்தனை காப்பாற்றவும், உலகத்திற்கு தர்மத்தை நிலைநிறுத்தவும் தான். நீ என்னை நினைத்தாலே உன் உள்ளத்தில் வீரமும் தைரியமும் மலரும். பிள்ளையே, நீ வாழ்வின் பாதையில் தடுமாறும் போது அந்த தடுமாறல் உன்னை விழச் செய்ய அல்ல, உன் வலிமையை உணரச் செய்ய வந்தது. நீ அந்த சிரமத்தை எதிர்கொண்டால் உன் உள்ளத்தில் ஒரு புதிய சக்தி பிறக்கும். அது என் அருளின் அடையாளம். சிரமம் வந்தால் அஞ்சாதே, அது உனக்கான படிக்கட்டு. ஒவ்வொரு கல்லும் உன்னை மேலே உயர்த்தும். என் வேலின் முனை உனக்கு கூறுவது, நேர்மையாய் நட, பொய்யால் வாழ முடியாது. பொய்யின் ஒளி தற்காலிகம், சத்தியத்தின் ஒளி நிலையானது. உண்மையை பிடித்துக் கொண்டால் என் வேல் உன் வாழ்க்கையின் கவசமாக இருக்கும். நீயும் அந்த உண்மையின் ஒளியை பரப்பும் ஒருவனாக மாறுவாய். என் பிள்ளையே, கந்த சஷ்டி நாட்களில் நீ என்னை நோன்புடன் வணங்குகிறாய். அந்த நோன்பின் புனிதம் உன் உள்ளத்தில் தீய எண்ணங்களை அகற்றுகிறது. பசியால் உடல் சோர்வடையலாம், ஆனால் பக்தியால் ஆன்மா வலிமையடையும். பசியை தாங்கும் போது உன் மனம் சுத்தமடைகிறது. அந்த சுத்தமே என் அருளுக்கான வாசல். முருகன் என்று சொன்னாலே 6 முகங்கள் நினைவிற்கு வரும். அந்த 6 முகங்களும் உன் வாழ்க்கையின் 6 திசைகள். கிழக்கு அறிவு தருகிறது, மேற்கு வலிமை தருகிறது, தெற்கு கருணை தருகிறது, வடக்கு ஆனந்தம் தருகிறது. மேலே நோக்கும் முகம் ஆன்மீகத்தை தருகிறது, கீழே நோக்கும் முகம் பொறுமையை தருகிறது. இந்த 6 முகங்களும் உன் வாழ்வில் சமநிலை ஏற்படுத்தும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எப்போதும் அன்பை வளர்த்துக்கொள். அன்பே மிகப்பெரிய பூஜை. நீ பிறருக்கு அன்பு காட்டினால் அது என்னை வணங்குவது போல. பசித்தவருக்கு உணவு கொடுத்தால் அது எனக்கே சமர்ப்பிக்கப்பட்ட நைவேத்தியம். துன்பத்தில் இருப்பவரை ஆறுதல் சொன்னால் அது எனக்கே தீபாராதனை. உன் கருணைதான் என் உண்மையான அலங்காரம். வேலின் ஒளி உன் மனத்தில் இருக்கும் இருளை அகற்றட்டும். மயிலின் சிறகு உன் சிந்தனையை உயர்த்தட்டும். என் அருள் உன் வாழ்வில் ஒளியை பாய்ச்சட்டும். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு. அச்சம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், சோதனை வந்தாலும் வேலவே முருகா என்று கூப்பிடு. அந்த ஒளியே உன் கவசம். நான் சொல்வேன், என் பிள்ளையே, பிறரை புண்படுத்தாதே, பிறரை அவமதிக்காதே. பிறர் மனதில் காயம் ஏற்படுத்தினால் அது உன்னிடமே திரும்பி வரும். ஆனால் பிறர் மனதில் ஒளி விதைத்தால் அந்த ஒளி உன் வாழ்வையும் பிரகாசமாக்கும். நல்ல செயல் தண்ணீர் போல அது எங்கு சென்றாலும் பசுமை கொடுக்கும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை ஒரு யாத்திரை. அந்த யாத்திரையில் நீ ஏறிச் செல்ல வேண்டிய மலை சோதனைகள் நிறைந்தது. ஆனால் நினைவில் கொள், அந்த மலைக்கு சிகரத்தில் நான் காத்திருக்கிறேன். நீ தடுமாறினாலும் நான் உன் கையை பிடித்து நடத்துகிறேன். நீ சோர்ந்தாலும் என் மயில் உன்னை தூக்கிச் செல்கிறது. நீ விழுந்தாலும் என் வேல் உன்னை தாங்குகிறது. என் பிள்ளையே, சத்தியமும் பக்தியும் கொண்ட வாழ்க்கைதான் உன்னை உயர்த்தும். அன்பும் கருணையும் கொண்ட வாழ்க்கைதான் உன்னை ஆசீர்வதிக்கும். நேர்மையும் எளிமையும் கொண்ட வாழ்க்கைதான் உன்னை புனிதமாக்கும். இவையே உன் வாழ்வின் நவரத்தினங்கள். நீ எப்போதும் என் பெயரை நினைத்துக்கொள். அந்த நினைவே உன் வாழ்வின் கவசம். அந்த நினைவோடு நடந்தால் உன் வழி ஒளியால் நிரம்பும். இருள் உன்னை எட்டாது. எதிரிகள் உன்னை வெல்ல முடியாது. சோதனைகள் உன்னை தடுக்க முடியாது. என் அருள் எப்போதும் உன்னோடு இருக்கும். என் அன்பு குழந்தையே, 6 படை வீடுகள் என் சந்நிதிகளே அல்ல. அவை உன் உள்ளத்தில் உள்ள 6 நிலைகளை குறிக்கின்றன. ஒவ்வொரு தலமும் உன் ஆன்மீக பயணத்தின் ஒருபடி. அவற்றை நீ உணர்ந்தால் உன் வாழ்க்கை பூரணமாவதாகும். முதலில் திருப்பரங்குன்றம். இதுதான் என் திருமணத் தலம். அங்கே நான் தேவ சேனையை தாலியிட்டேன். அந்த இடம் உனக்கு நினைவூட்டுவது என்னவெனில், வாழ்வில் ஒருமை தேவை. உன் சிந்தனை, உன் செயல், உன் வார்த்தை
இவை அனைத்தும் ஒருமையாய் இருக்க வேண்டும். பொய்யாய் பேசியும் உண்மையாய் நடந்து கொள்ள முடியாது. அன்பில்லாமல் பக்தி நிலைக்காது. ஒருமை இருந்தால்தான் ஆன்மா பூரணமடையும். அடுத்து திருச்செந்தூர். அங்கேதான் நான் சூரபத்மனை வென்றேன். அது உனக்கு சொல்லுவது, தீவினையை வெல்லும் சக்தி உன்னுள் இருக்கிறது. சூரபத்மன் அசுரன் மட்டுமல்ல, அவன் உன் உள்ளத்தில் இருக்கும் அறியாமை, அச்சம், பேராசை, அவற்றை நீ வெல்ல வேண்டும். என் வேல் அந்த தீய குணங்களை அறுத்து உன்னை ஒளியின் பாதையில் நடத்துகிறது. நீ அஞ்சாதே. உன் உள்ளம் சுத்தமாக இருந்தால் எந்த அசுரனும் உன்னை வெல்ல முடியாது. பின்னர் பழனி. அங்கேதான் நான் பழம் நீ என்ற அருளுரையை சொன்னேன். அதற்கு பொருள், உன் உள்ளமே பழம். நீ வெளியில் தேட வேண்டியதில்லை. உன் ஆன்மாவே சுகம். உன் இதயமே அமுதம். உன் சிந்தனையே ஒளி. வெளியில் எதையும் தேடாமல் உன் உள்ளத்தை நோக்கி சென்றால் உண்மையான ஆனந்தம் அங்கேதான் உள்ளது. அடுத்தது சுவாமிமலை. அங்கேதான் நான் அப்பனுக்கே ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை போதித்தேன். அது உனக்கு சொல்லுவது, அறிவு வயது பாராமல் கிடைக்கும். அறிவு உயர்ந்தவருக்கும் சிறியவருக்கும் ஒன்றே. நீ எளிமையோடு கற்றுக்கொண்டால் உன் உள்ளத்தில் ஞானம் மலரும். சுவாமிமலை உனக்கு தருவது கற்றல் தெய்வீகமானது என்ற உண்மை. பிறகு திருத்தணி. அங்கேதான் நான் பக்தர்களுக்கு அருளும் ஆனந்தமும் கொடுத்து நிற்கிறேன். அந்த தலம் உனக்கு நினைவூட்டுவது, அன்பே மிகப்பெரிய பலம். நீ பக்தியோடு கூப்பிட்டால் நான் உன் அருகில் நிற்கிறேன். நீ சிரமத்தில் இருந்தால் என் அருள் உன்னை தாங்கும். திருத்தணி உன் உள்ளத்தில் கருணை மலரச் செய்கிறது. கடைசியாக பழமுதிர்ச்சோலை. அங்கேதான் நான் வள்ளியையும் திருமணம் செய்தேன். அந்த இடம் உனக்கு நினைவூட்டுவது, அன்பு எல்லோருக்கும் சமம். தேவசேனையைப் போல அரசகுமாரத்தையும் வள்ளியைப் போல வனப்பெண்ணையும் சமமாக நான் நேசித்தேன். அதுபோல உன் வாழ்வில் பிறரை பாகுபாடு பார்க்காதே. எல்லோரிடமும் அன்பு கொடு. அந்த அன்பே உன் வாழ்வின் பூரணதையை தரும். என் பிள்ளையே, இந்த 6 படை வீடுகளும் உன் வாழ்வின் 6 படிகளை குறிக்கின்றன. திருப்பரங்குன்றம், ஒருமை திருச்செந்தூர், தீவினை வெல்லும் வலிமை பழனி, உள்ளார்ந்த பழம் சுவாமிமலை, ஞானம் திருத்தணி, கருணை பழமுதிர்ச்சோலை, சமத்துவ அன்பு, இவைகள் அனைத்தும் உன் வாழ்க்கையை பூரணமாக்கும். என் தங்க குழந்தையே, நான் சொல்ல விரும்புவது, நீ எப்போதும் அன்போடு வாழ்ந்து கொள். உன் சிந்தனை தூய்மையாக இருக்கட்டும். உன் வார்த்தை இனிமையாக இருக்கட்டும். உன் செயல் நல்லதாக இருக்கட்டும். அப்படியானால் என் அருள் எப்போதும் உன்னோடு இருக்கும். என் வேல் உன் வழியை ஒளியால் நிரப்பட்டும். என் மயில் உன் சிந்தனையை உயர்த்தட்டும். என் அருள் உன் வாழ்வை ஆசீர்வதிக்கட்டும். நீ எங்கு சென்றாலும் எந்த சோதனையையும் சந்தித்தாலும் என் பெயரைச் சொல்லுவாயாக. வேளவே முருகா என்ற உன் குரல் என் இதயத்தில் விழுந்து உடனே உன் அருகில் நான் நிற்கிறேன். நீ என் பிள்ளை. நான் உன் தாய், உன் தந்தை, உன் நண்பன், உன் குரு. நீ தனியாக இல்லை. நீ அஞ்ச வேண்டியதும் இல்லை. நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, நான் கையில் பிடித்திருக்கும் வேல் உனக்கான கவசம். அந்த வேல் சும்மா ஒரு ஆயுதம் அல்ல. அது சத்தியத்தின் ஒளி. அது உன் உள்ளத்தில் இருக்கும் அறியாமையை வெட்டுகிறது. உன் சிந்தனையில் இருக்கும் இருளை அகற்றுகிறது. உன் வாழ்வில் இருக்கும் தடைகளை சிதைத்து உன் பாதையை வெளிச்சமாக்குகிறது. வேல் உனக்கு பயமின்றி வாழ வைக்கும் வலிமை. அதனால்தான் என் பக்தர்கள் எப்போதும் வேலே வேலே என்று ஜெபிக்கிறார்கள். அந்த ஓசை உன் மனதின் பயத்தை கரைத்து விடுகிறது. மயில் என் வாகனம். மயிலின் சிறகுகள் விரிந்தால் வானமே அதன் பாதை. அதுபோல உன் சிந்தனை வானத்தை நோக்கி பறக்க வேண்டும். கீழ்தர ஆசைகளில் விழுந்து விடாமல் உயர்ந்த சிந்தனையில் நிலை பெற்று வாழ வேண்டும். மயில் பெருமையோடு நடக்கும். ஆனால் அந்த பெருமை அகம்பாவம் அல்ல, அது அழகின் வெளிப்பாடு. அதுபோல நீ உன் வாழ்வை அழகாய் நடத்த வேண்டும். என் பிள்ளையே, நீ உலகத்தில் எத்தனை சோதனைகளையும் சந்தித்தாலும் நினைவில் கொள், நான் உன்னோடு இருக்கிறேன். நீ விழுந்தாலும் என் வேல் உன்னை எழுப்பும். நீ சோர்ந்தாலும் என் மயில் உன்னை தூக்கிச் செல்லும். நீ அழுதாலும் என் கைகள் உன் கண்ணீரை துடைக்கும். நீ சிரித்தாலும் என் இதயம் உன்னோடு சிரிக்கும். நான் 6 முகங்களோடு இருப்பவன். அந்த 6 முகங்கள் உன் வாழ்வின் 6 பாதைகளை குறிக்கின்றன. ஒரு முகம் அறிவு தருகிறது. ஒரு முகம் கருணை தருகிறது. ஒரு முகம் தைரியம் தருகிறது. ஒரு முகம் பொறுமை தருகிறது. ஒரு முகம் பக்தி தருகிறது. ஒரு முகம் ஆனந்தம் தருகிறது. இந்த 6 முகங்களும் ஒன்றாய் சேர்ந்தால்தான் உன் ஆன்மா பூரணமாகும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கை ஒரு யாத்திரை. அந்த யாத்திரையில் மலைகள், ஆறுகள், காடுகள் இருக்கும். அவற்றை தாண்டிச் செல்லும் வலிமையை நான் உனக்கு தருகிறேன். நீ அஞ்சாமல் நடந்தால் உன் பாதை ஒளியாய் விரியும். நீ என் பெயரை நினைத்தால் அந்த பாதை புனிதமாய் மாறும். நான் கந்த சஷ்டி நாட்களில் பக்தர்களின் வேண்டுதல்களை ஏற்று அருள் தருகிறேன். அந்நாட்கள் உனக்கு நினைவூட்டுவது தீமை மீது நன்மையின் வெற்றி. சூரபத்மன் அசுரன் மட்டுமல்ல, அவன் உன் உள்ளத்தில் இருக்கும் பேராசை, பொறாமை, கோபம், அகம்பாவம்.
அவற்றை என் வேல் அறுத்துவிடும். நீ அந்த குணங்களை விட முயற்சி செய். அப்போது என் அருள் உன்னை முழுமையாய் காக்கும். என் பிள்ளையே, பழனி தலத்தில் நான் சொன்ன பழம் நீ என்ற சொல் உனக்கான வழிகாட்டுதல். நீ வெளியில் தேட வேண்டியதில்லை. உண்மையான பழம் உன் உள்ளத்தில்தான் இருக்கிறது. உன் ஆன்மா அமுதம், உன் இதயம் பசுமை, உன் சிந்தனை ஒளி. நீ உன் உள்ளத்தை நோக்கிச் சென்றால் உண்மையான ஆனந்தம் கிடைக்கும். வெளியில் எதுவும் நிலையானதல்ல, ஆனால் உன் உள்ளத்தின் ஒளி நிலையானது. சுவாமிமலை தலத்தில் நான் அப்பனுக்கே பிரணவ மந்திரத்தின் அர்த்தம் சொன்னேன். அது உனக்கு நினைவூட்டுவது. அறிவு வயதை பார்க்காது. குழந்தை கூட ஞானம் சொல்லலாம். எளிமையான மனம் இருந்தால் ஆன்மீகம் தானாக மலரும். நீ எளிமையாக வாழ்ந்தால் உன் உள்ளத்தில் அறிவின் ஒளி பரவும். திருச்செந்தூர் தலத்தில் நான் சூரபத்மனை வென்றேன். அது உனக்கு ஒரு பாடம். தீமை எவ்வளவு வலிமையோடு இருந்தாலும் நன்மை அதை வெல்லும். நீ உண்மையோடு இருந்தால் எந்த சோதனையும் உன்னை வெல்ல முடியாது. என் வேல் உனக்கு பாதுகாப்பு, உன் நம்பிக்கை உனக்கு பாசறை. திருத்தணி தலத்தில் என் அருள் பக்தர்களுக்கு ஆனந்தமாக பாய்கிறது. அங்கே என் அருளை நினைத்தாலே உன் துன்பங்கள் விலகும். திருத்தணி உனக்கு நினைவூட்டுவது, அன்பே மிகப்பெரிய சக்தி. அன்போடு நடந்தால் உலகமே உன்னோடு இருக்கும். பழமுதிர்ச்சோலை தலத்தில் நான் வள்ளியையும் திருமணம் செய்தேன். அது உனக்கு சொல்லுவது, அன்பு சமம். அரச குமாரத்துக்கும் காட்டு பெண்ணுக்கும் அன்பு ஒன்றே. அன்பு எந்த வேறுபாடையும் பார்க்காது. அதுபோல நீ பிறரை பாகுபாடு பாராமல் அன்போடு நட. அன்புதான் உன் வாழ்வின் அழகு. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் பக்தி ஒரு விதை. அந்த விதையை நீ நம்பிக்கையால் நீரூட்டி வளர்க்க வேண்டும். அது மலர்ந்தால் உன் வாழ்வு நவரத்தினமாக மாறும். நீ வேலவே முருகா என்று ஜெபித்தால் அந்த விதை வேரூன்றி வளர்ந்து ஆன்மீக மரமாக மாறும். நீ சில சமயம் நினைப்பாய், அம்மா, ஏன் என் வேண்டுதல் நிறைவேறவில்லை? பிள்ளையே, விதை விதைத்தவுடன் உடனே கனி தருமா? அது மண்ணை உடைத்து மழையை உறிஞ்சி சூரியனை பார்த்து வளர வேண்டும். அதுபோல உன் வேண்டுதல் நிறைவேறுவதற்கு நேரம் தேவை. ஆனால் அது நிறைவேறாமல் போகாது. நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். என் அன்பு குழந்தையே, நீ பிறருக்கு உதவினால் அது எனக்கு மிகப்பெரிய பூஜை. பசித்தவருக்கு உணவு கொடுத்தால் அது என் கைக்கு வந்த அமுதம். துன்பத்தில் இருப்பவருக்கு ஆறுதல் சொன்னால் அது என் மார்பில் வைக்கப்பட்ட மாலை. கருணைதான் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உன் உள்ளத்தில் கருணை இருந்தால் என் அருள் உன்னோடு எப்போதும் இருக்கும். வேல் உன் வழியை ஒளியால் நிரப்பட்டும். மயில் உன் சிந்தனையை உயர்த்தட்டும். என் அருள் உன் வாழ்வை ஆசீர்வதிக்கட்டும். நீ எப்போதும் என் பெயரை நினைத்து நட. அப்போது உன் வாழ்வு ஒளியால் நிரம்பும். உன் மனம் ஆனந்தமாய் மலரும். உன் குடும்பம் என் அருளால் காக்கப்படும். என் பிள்ளையே, உலகம் எத்தனை மாறினாலும் என் அருள் மாறாது. காலம் எத்தனை சுழன்றாலும் என் அன்பு சுழலாது. நீ எப்போதும் என் பிள்ளை. நான் உன்னோடு எப்போதும் இருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, என் வேல் என் கரத்திலே விளங்குகிறது. அந்த வேல் உனக்கு பயமில்லா வாழ்வை தரும். வேல் என்பது ஆயுதம் மட்டுமல்ல, அது உன் சிந்தனையின் ஒளி. அறியாமையை வெட்டும் கருவி. உன் உள்ளத்தில் இருக்கும் அச்சத்தையும் பேராசையையும் சிதைக்கும் சக்தி. வேலின் முனை கூர்மையானது. அதுபோல உன் சிந்தனை கூர்மையாக இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையின் பிரச்சனைகளை தீர்க்க உன் சிந்தனை உனக்கு ஆயுதமாக மாறும். என் வேல் நீதியின் அடையாளம். நீதியின்றி வாழும் வாழ்க்கை இருளால் சூழப்பட்ட குகை போன்றது. நீ எவ்வளவு செல்வம் பெற்றிருந்தாலும் உன் உள்ளத்தில் நீதி இல்லாவிட்டால் அந்த செல்வம் மணல் போல கரைந்து போகும். ஆனால் நீ உண்மையை பிடித்துக் கொண்டால் என் வேல் உன் வாழ்க்கையை பாதுகாக்கும். பொய் சில நாட்கள் பிரகாசிக்கும் தீப்பொறி போல, உண்மை சூரியன் போல எப்போதும் ஒளிரும். என் பிள்ளையே, மயில் என் வாகனம். மயிலின் சிறகு விரிந்தால் வானமே அதன் பாதை. அதுபோல உன் சிந்தனை உயர்ந்து வானத்தை நோக்க வேண்டும். கீழ்தர ஆசைகளில் விழுந்து விடாமல் ஆன்மீகத்தின் உயரத்தை நோக்கிச் செல். மயில் தன் இறகுகளால் மழையை வரவேற்கிறது. அதுபோல நீ உன் வாழ்வில் வரும் சிரமங்களை வரவேற்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சிரமங்களே உன் ஆன்மாவை வலிமையாக்கும். மயில் அகந்தையை வெல்லும் சின்னம். மயில் பாம்பை கண்டால் அதை வென்றுவிடும். பாம்பு அச்சத்தின் அடையாளம். மயில் அதை வெல்லும் போது அச்சம் கரைந்து விடுகிறது. அதுபோல நீ உன் உள்ளத்தில் எழும் பயத்தை வெல்ல வேண்டும். பயம் உன் வாழ்வை கட்டுப்படுத்த கூடாது. தைரியம் உன் வாழ்வை வழிநடத்த வேண்டும். அச்சம் மறையும் போது உன் உள்ளத்தில் ஒளி பிறக்கும். என் பிள்ளையே, நீ உலகத்தில் எத்தனை சோதனைகளையும் சந்தித்தாலும் வேலவே முருகா என்று ஜெபித்தால் அந்த ஓசை உன் இதயத்தில் கவசமாக விரியும். அந்த ஓசை உன் இரத்தத்தில் பாயும். உன் மூச்சில் நிறையும். உன் சிந்தனையில் ஒளியாகும். என் பெயரை உச்சரிப்பதே உன் வாழ்வின் மிகப்பெரிய வலிமை. 6 முகங்கள் கொண்ட என்னுடைய வடிவம் உன் வாழ்க்கையின் 6 குணங்களை புகட்டுகிறது. ஒரு முகம் அறிவு. அறிவில்லாமல் வாழ்வு இருளில் இருக்கும்.
ஒரு முகம் கருணை, கருணையின்றி அன்பு நிலைக்காது. ஒரு முகம் தைரியம், தைரியமின்றி செயல் நடைபெறாது. ஒரு முகம் பொறுமை, பொறுமையின்றி வெற்றி கிடைக்காது. ஒரு முகம் பக்தி, பக்தியின்றி அருள் வராது. ஒரு முகம் ஆனந்தம், ஆனந்தமின்றி வாழ்வு பூரணமல்ல. இந்த 6 முகங்களையும் உன் வாழ்க்கையில் வளர்த்து கொண்டால் நீ பூரணமான ஆன்மீக மனிதனாக மாறுவாய். என் அன்பு குழந்தையே, நீ சோதனைகளை வெல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். சோதனை என்பது சுமை அல்ல, அது படிக்கட்டு. நீ அந்த சோதனையை தாங்கினால் மேலே செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். என் வேல் உன் கையில் இருக்கிறது என்று நினைத்து சிரமங்களை எதிர்கொள். என் மயில் உன்னை தூக்கிச் சென்று சிகரத்தை எட்டுவதாக கற்பனை செய். அப்போதுதான் உன் வாழ்க்கை சூரியனைப் போல பிரகாசிக்கும். நான் உனக்கு சொல்வது பக்தியை வளர்த்துக்கொள். பக்தி என்பது வார்த்தையால் மட்டுமல்ல, உன் செயல் பக்தி, உன் அன்பு பக்தி, உன் கருணை பக்தி. உன் உள்ளத்தில் சுத்தமான மனம் இருந்தால் அதுவே எனக்கு மிகப்பெரிய பூஜை. நீ மலர்களை தர வேண்டியதில்லை, உன் தூய்மையான சிந்தனையே மலராகிறது. நீ தீபம் ஏற்ற வேண்டியதில்லை, உன் பக்தியின் ஒளியே தீபமாகிறது. என் பிள்ளையே, நான் 6 படை வீடுகளில் வீற்றிருப்பவன். ஆனால் அந்த 6 படை வீடுகள் உன் உள்ளத்தில்தான் இருக்கின்றன. திருச்செந்தூர் தீவினையை வெல்லும் இடம், பழனி உள்ளார்ந்த பழத்தை உணரும் இடம், திருப்பரங்குன்றம் ஒருமையின் தலம், சுவாமிமலை அறிவின் தலம், திருத்தணி கருணையின் தலம், பழமுதிர்ச்சோலை அன்பின் சமத்துவ தலம். இவை அனைத்தும் உன் உள்ளத்தில் இருக்கின்றன. நீ அதை உணர்ந்தால் உன் வாழ்வே புனித யாத்திரையாக மாறும். என் பிள்ளையே, நீ எப்போதும் பிறருக்கு உதவி கற்றுக்கொள். பிறருக்கு நீர் கொடுத்த மரம் தானும் குளிர்ச்சி அடைகிறது. பிறருக்கு நிழல் கொடுத்த மரம் தானும் பசுமை அடைகிறது. அதுபோல பிறருக்கு நீ உதவினால் அந்த உதவி உன்னிடமே திரும்பி வரும். பிறர் முகத்தில் நீ ஏற்படுத்தும் சிரிப்பு உன் வாழ்க்கையையே ஒளியால் நிரப்பும். வேல் உனக்கு சத்தியத்தின் அடையாளம், மயில் உனக்கு உயர்ந்த சிந்தனையின் அடையாளம். நீ இரண்டையும் உன் உள்ளத்தில் தாங்கிக் கொண்டால் உன் வாழ்வு ஆனந்தமயமாகும். உன் வாழ்க்கையில் இருள் எதுவும் நீண்ட நாட்கள் நிலைக்காது. என் அருள் உன்னோடு எப்போதும் இருக்கும். என் அன்பு குழந்தையே, நீ எப்போதும் நினைவில் கொள், நான் உன்னோடு இருக்கிறேன். நீ எங்கு சென்றாலும் எந்த நிலையிலும் இருந்தாலும் என் வேல் உன்னை காக்கிறது. என் மயில் உன்னை உயர்த்துகிறது. என் அருள் உன்னை தாங்குகிறது. நீ தனியாக இல்லை, நீ என் பிள்ளை. நான் உன் குருவும் நண்பனும் காவலனும் தாயும் தந்தையும். என் அன்பு குழந்தையே, நீ வேலவே முருகா என்று சொன்னாலே உன் நாவிலிருந்து வெளிவரும் அந்த ஒலி என் இதயத்தில் விழுகிறது. அந்த ஓசை உன் உள்ளத்தில் இருக்கும் இருளை நீக்கி ஒளியாக மாறுகிறது. வேல் என் கையில் இருக்கும் போது நீ அஞ்ச வேண்டியதில்லை. மயில் என் பாதத்தில் நிற்கும் போது நீ தாழ்ச்சி அடைய வேண்டியதில்லை. வேல் உன் வாழ்க்கையின் சத்தியத்தின் சின்னம். பொய்யால் நீ வாழ முடியாது. பொய் உனக்கு சிறிய வெற்றியை தரலாம், ஆனால் அது எப்போதும் உன்னை சிதைக்கிறது. உண்மை சிரமமாக இருந்தாலும் அது உனக்கு நிலையான வெற்றியை தரும். என் வேல் அந்த உண்மையின் ஒளி. நீ அதை தழுவிக்கொண்டால் உன் வாழ்க்கை எப்போதும் ஒளியால் நிரம்பும். மயில் உன் சிந்தனையின் சின்னம். மயில் சிறகுகளை விரித்து வானத்தை நோக்கிச் செல்கிறது. அதுபோல நீ உன் சிந்தனையை உயர்ந்த பாதையில் நடத்த வேண்டும். தாழ்ந்த ஆசைகள், பொறாமை, பேராசை, கோபம் இவை அனைத்தும் உன் சிந்தனையை கீழே இழுக்கும். ஆனால் உன் உள்ளத்தில் பக்தி, கருணை, தைரியம், அன்பு இருந்தால் உன் சிந்தனை மயில் போல வானத்தை எட்டும். என் பிள்ளையே, 6 முகங்களோடு இருப்பது என் தன்மை. அந்த 6 முகங்கள் உன் வாழ்க்கையின் 6 குணங்களை உனக்கு நினைவூட்டுகின்றன. ஒரு முகம் அறிவை தருகிறது, ஒரு முகம் கருணையை தருகிறது, ஒரு முகம் தைரியத்தை தருகிறது, ஒரு முகம் பொறுமையை தருகிறது, ஒரு முகம் பக்தியை தருகிறது, ஒரு முகம் ஆனந்தத்தை தருகிறது. இந்த 6 முகங்களையும் உன் வாழ்க்கையில் வளர்த்து கொண்டால் உன் வாழ்வு பூரணமாகும். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் உன்னை சிதைக்க அல்ல, அவை உன்னை வலிமையாக்கத்தான். நீ சோதனையை எதிர்கொண்டால் உன் உள்ளத்தில் ஒளி மலரும். சோதனையை தாங்காமல் விலகினால் உன் உள்ளத்தில் இருள் நிற்கும். என் அருள் உன்னை தாங்கும். என் வேல் உன்னை காக்கும். என் மயில் உன்னை உயர்த்தும். நான் இருக்கும் 6 படை வீடுகள் உனக்கு ஒரு பாடம் தருகின்றன. திருப்பரங்குன்றம் உனக்கு ஒருமையை சொல்லுகிறது. திருச்செந்தூர் உனக்கு தீமையை வெல்லும் வலிமையை நினைவூட்டுகிறது. பழனி உனக்கு பழம் நீ என்று உன் உள்ளத்திலேயே சுகம் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. சுவாமிமலை உனக்கு ஞானத்தின் புனிதத்தை உணர்த்துகிறது. திருத்தணி உனக்கு கருணையின் வலிமையை அளிக்கிறது. பழமுதிர்ச்சோலை உனக்கு அன்பின் சமத்துவத்தை புகட்டுகிறது. இந்த 6 தலங்களையும் உன் உள்ளத்தில் உணர்ந்தால் உன் வாழ்வே யாத்திரையாக மாறும். வெளியில் சென்று காணாவிட்டாலும் உன் மனதில் அந்த யாத்திரை நடந்தால் என் அருள் உன்னோடு பாயும். என் பிள்ளையே, நீ பிறருக்கு உதவி செய்.
பிறருக்கு நீ செய்த உதவி உன்னிடம் திரும்பி வரும். நீ ஏற்படுத்தும் சிரிப்பு உன் வாழ்வையே ஒளியால் நிரப்பும். உன் கருணை எனக்கு பூஜை, உன் அன்பு எனக்கு நைவேத்தியம், உன் எளிமை எனக்கு மாலை, உன் பக்தி எனக்கு தீபம். வேலின் ஒளி உன் இருளை அகற்றட்டும், மயிலின் சிறகு உன் சிந்தனையை உயர்த்தட்டும், என் அருள் உன் வாழ்வை ஆசீர்வதிக்கட்டும். நீ எங்கு சென்றாலும் எத்தனை சோதனைகளையும் சந்தித்தாலும் வேலவே முருகா என்று சொல்வாயாக. அந்த பெயரே உனக்கு கவசம். என் பிள்ளையே, நான் உன் நண்பன், உன் குரு, உன் காவலன், உன் அன்பு தந்தை. நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நீ என் பிள்ளை. நான் உன்னோடு எப்போதும் இருக்கிறேன்.